Hello friends, welcome to S-Cube Creative DIY channel. இன்னைக்கு இந்த சேனல்ல நான் உங்களுக்கு இந்த மல்லிப்பூ மாலை எப்படி செய்யறதுன்னு காட்ட போறேன். இந்த மாலையை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி க்ரோஷெட் பண்ணலாம்னு சொல்லித் தரேன். வாங்க டியூட்டோரியலுக்குள்ள போலாம். இது செய்யறதுக்கு நான் லைட் கிரீனும் கிரீம் கலர் யான் மீடியம் சைஸ் யூஸ் பண்றேன். அதோட ஹூக் சைஸ் வந்து ஒன்று 1.90 mm இன்னொன்று 3 mm. இப்போ லைட் கிரீனுக்கு 3 mm ஹூக்கை எடுத்துட்டு அதில் நாங்கள் ஒவ்வொரு சைஸுக்கும் ஒரு செயின் போடுவோம். இப்போ நான் செஞ்சு காட்டுறதுக்காக இதுக்கு 50 செயின்ஸ் போட போகிறேன். முன்னாடி காட்டின மாலைக்கு அளவு 180 செயின்ஸ் போட்டால் அது 20 இன்ச்சஸ் கிட்ட வரும். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி செயின்ஸை போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாலைக்கு நான் 50 செயின்ஸ் தான் போட போறேன். இப்போ 50 செயின்ஸ் போட்ட பிறகு இந்த யானை கட் பண்ணிடுங்க. கொஞ்சம் த்ரெட் விட்டுட்டு கட் பண்ணுங்க. இப்போ 1.90 mm ஹூக் எடுத்துக்கோங்க. அதோடு அந்த கிரீம் கலர் யானை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லாஸ்ட் செயினை விட்டுட்டு அடுத்த செயின்ல இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி அந்த கிரீம் கலர் யானை எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு இதுல 3 செயின்ஸ் போடுங்க. இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸையும் அப்படியே சேர்த்து வச்சு க்ரோஷெட் பண்ணுங்க. மூணு செயின் போட்ட பிறகு ஒரு சுத்திட்டு அதே செயின்ல திரும்ப இன்சர்ட் பண்ணி யானை வெளியில எடுங்க. எடுத்ததுக்கு அப்புறம் 2 லூப்பால இன்சர்ட் பண்ணி வெளியில எடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை சுத்திட்டு திரும்ப அதே செயின்லயே யானை இன்சர்ட் பண்ணி எடுங்க. எடுத்தோன்னும் 2 லூப்புகளால ஃபர்ஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் 3 லூப் இருக்கும், அந்த 3 லூப்புகளாலையும் எடுத்துருங்க. எடுத்த பிறகு 2 செயின் போடுங்க. 2 செயின் போட்ட பிறகு அதே செயின்லயே திரும்பவும் இன்சர்ட் பண்ணி ஒரு டபுள் க்ரோஷேட் போடுங்க. மறுபடியும் யானை சுத்திட்டு திரும்ப அதே செயின்லயே திரும்ப இன்சர்ட் பண்ணி எடுங்க. ஃபர்ஸ்ட் இது பண்ண மாதிரியே பண்ணணும். 2 லூப்புகளால எடுத்துட்டு திரும்ப 1 more டைம் திரும்ப அதே செயின்களால இன்சர்ட் பண்ணிட்டு யானை எடுத்துட்டு திரும்ப 2 லூப்புகளால ஃபர்ஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் 3 இருக்கும், திரும்ப அந்த 3 லூப்புகளாலையும் எடுத்துருங்க. எடுத்த உடனே இந்த மாதிரி வரும். இப்போ இந்த லூப்பை பெருசாக்குங்க. இந்த லூப்பு பெருசாக்கினதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் போட்ட 3 செயின்ஸ்ல 3rd செயின்ல இன்சர்ட் பண்ணிட்டு இந்த லூப்புக்குள்ளால இன்சர்ட் பண்ணிட்டு அந்த லூப்பை டைட்டன் பண்ணுங்க. டைட்டன் பண்ணிட்டு திரும்ப அந்த செயினுக்குள்ளால எடுங்க. எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ 2 செயின் போடுங்க. 2 செயின் போட்டுட்டு அப்படியே அந்த செயினை அதே செயினுக்குள்ள கீழால இந்த மாதிரி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு அந்த யானை அதே மாதிரி எடுத்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க. மறுபடியும் இதை அப்படியே திரும்ப பழைய பொசிஷனுக்கு கொண்டு வந்துருங்க. அவ்வளவுதான். இப்போ ஒரு பட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது திரும்ப இதே மாதிரியே ஒவ்வொரு செயினுக்கும் செய்ய போறோம். இப்போ இதுக்கப்புறம் 3 செயின் இதுல போடுங்க. போட்டதுக்கு அப்புறம் அடுத்த செயின்ல இப்ப செஞ்ச அதே மாதிரியே செய்யுங்க. 3 செயின் போட்ட பிறகு அடுத்த செயின்ல
yarn இன்சர்ட் பண்ணி வெளியில எடுங்க. எடுத்ததுக்கு அப்புறம் 2 லூப்பால இன்சர்ட் பண்ணி வெளியில எடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை சுத்திட்டு திரும்ப அதே செயின்லயே yarn இன்சர்ட் பண்ணி எடுங்க. எடுத்தோன்னும் 2 லூப்புகளால ஃபர்ஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் 3 லூப் இருக்கும். அந்த 3 லூப்புகளால எடுத்துருங்க. எடுத்த பிறகு 2 செயின் போடுங்க. 2 செயின் போட்ட பிறகு அதே செயின்லயே திரும்பவும் இன்சர்ட் பண்ணி ஒரு டபுள் crochet போடுங்க. மறுபடியும் yarn சுத்திட்டு திரும்ப அதே செயின்லயே திரும்ப இன்சர்ட் பண்ணி எடுங்க. ஃபர்ஸ்ட் இது பண்ண மாதிரியே பண்ணணும். 2 லூப்புகளால எடுத்துட்டு திரும்ப one more time திரும்ப அதே செயின்களால இன்சர்ட் பண்ணிட்டு yarn எடுத்துட்டு திரும்ப 2 லூப்புகளால ஃபர்ஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் 3 இருக்கும். திரும்ப அந்த 3 லூப்புகளாலையும் எடுத்துருங்க. இந்த லூப் பெருசாக்கினதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் போட்ட 3 செயின்ஸ்ல 3rd செயின்ல இன்சர்ட் பண்ணிட்டு இந்த லூப்புக்குள்ளால இன்சர்ட் பண்ணிட்டு அந்த லூப்பை டைட்டன் பண்ணுங்க. டைட்டன் பண்ணிட்டு திரும்ப அந்த செயினுக்குள்ளால எடுங்க. எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ 2 செயின் போடுங்க. 2 செயின் போட்டுட்டு அப்படியே அந்த செயினை அதே செயினுக்குள்ள கீழால இந்த மாதிரி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு அந்த yarn அதே மாதிரி எடுத்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க. இப்போ 2 பட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரியே அடுத்த செயின்ல இன்னொரு பட் செய்ய போறீங்க. அதுக்கு முதல்ல 3 செயின் போட்டுட்டு அடுத்த செயின்ல சேம் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இப்படியே எல்லா செயின்லயும் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அப்படியே மாலை மாதிரி வர ஆரம்பிக்கும். லாஸ்ட் செயின்ல முடிச்ச பிறகு ஒரு செயின் போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு crochet நீடில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், மல்லிகைப்பூ மாலை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.